பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக நேரத்தில் நினைக்கிறீங்களா, ஏன் அடுத்தடுத்தது எனக்கு சோதனை வந்து கொண்டே இருக்குது, இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்து கொண்டே இருக்குது, நான் எவ்வளவோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர பார்க்குறேன், ஆனால் அடுத்தது எனக்கு சோதனை வந்து கொண்டே இருக்குது, இதுல இருந்து நான் வெளியே வருவேனா அப்படின்னு. சீஷர்களுக்கு கூட சோதனை வரப்போகுதுன்னு இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனாலதான் நீங்க மத்தேயு 26 40-41 வாசித்து பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கையில பேதுரு நோக்கி இயேசு சொல்றாரு, விழித்திருந்த எல்லாரும் ஜெபிங்க, அட்லீஸ்ட் 1 hour ஜெபிங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 26-40 41 நீங்க சோதனைக்குட்படாதபடி வாட்ச் அண்ட் ப்ரேன்னு சொல்றாரு. ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது. இப்போ என்ன நடக்குதுன்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க. அன்னைக்கு நேரத்துல சோதனை வந்த பிறகு, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் போய் ஆண்டவர் சமூகத்துல, அப்பா என்னை காப்பாத்துங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு நிக்கிறோம். ஆனா இங்க சீஷர்களுக்கு சோதனை வர்றதுக்கு முன்னாடியே இயேசு சொல்றாரு, நீங்க விழித்திருந்த ஜெபிச்சுக்கோங்க, சோதனை உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்க உங்களை காத்து கொள்ளலாங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோடு இந்த வீடியோ மூலமாய் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். வரப்போற சோதனைகளுக்கு தப்பிக்கொள்ள வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபிங்க. அப்போ சோதனை உங்களை மேற்கொள்ளாதபடி சோதனைகளை நீங்க மேற்கொள்வீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.